ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பேபி ஃபீடிங் எசென்ஷியல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 3 ப்ராடக்ட் வந்து நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பிளேட்டு. நான் வாங்கின இந்த அவுல் ஷேப்பில் இருக்க பிளேட் வந்து 499 ருபீஸ்க்கு அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருந்தது, காஸ்ட்டும் வந்து கம்மியாக இருந்துச்சு. நம்ம சாப்பிட்ற மாதிரி நார்மல் பிளேட்டில் வந்து அவங்களுக்கு போட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா 6 மந்த்ஸ்லேருந்தே அவங்க வந்து எல்லா திங்ஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஃபுட்டை வச்சிங்க ஒரு பிளேட்டில் வச்சு அப்படின்னா ஃபுட்டு மட்டும் இல்லாமல் பிளேட்டோடு அதை வந்து இழுத்துடுவாங்க. அதனால் இந்த மாதிரி சக்ஷன் பிளேட் வச்சோம் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸில் வச்சுட்டிங்கன்னா பிளேட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியாது குழந்தைங்களால் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி பிளேட் வந்து மெஸ்ஸி ஆகாமல் பாப்பா வந்து ஈஸியாக ஃபுட்டை மட்டும் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் பிளேட்டில் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து இது அட்ராக்டிவாக இருக்கும், அழகாக எடுத்து சாப்பிடுவாங்கன்னு நினச்சி இதெல்லாம் வாங்கியிருக்கோம். அவங்களுமே இதை நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வரைக்கும். இந்த ஒரே ஒரு பிளேட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதிலெல்லாம் காசு வேஸ்ட் பண்ணாமல் மற்ற திங்ஸ் எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் வந்து ஒன்று தான் வாங்கணும். ஜஸ்ட் அவங்க என்னைக்காச்சும் போர் அடிக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னால் இதை கொடுப்போம். இல்லைனா நார்மல் பிளேட்லேயே தான் அவங்கள வச்சு பழகிட்டு இருக்கோம். அடுத்தது நான் வாங்கினது வந்து ஒரு சக்ஷன் பவுல், முன்ஷின் ஸ்டே புட் சக்ஷன் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. கலராக 3 பவுலுமே சேர்த்து 799 ருபீஸில் இருந்துச்சு. நான் எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்து எது ரொம்ப கம்மி விலையில் அஃபோர்டபுளாக நம்மளுக்கு இருக்கோ அதை மட்டும்தான் நான் வாங்கினேன். இந்த பவுல் வந்து நான் எதுக்காக வாங்கினேன்னா அவங்களுக்கு வந்து சூப் கொடுக்கறதுக்கோ இல்லை அவங்களே வந்து கையில் எடுத்து சாப்பிடும்போது தட்டை விட இந்த மாதிரி பவுல் மாதிரி நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக அவங்க கை வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பவுலாக இருக்கே 799 ருபீஸ்க்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆக்சுவலி நான் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா அதோட குவாலிட்டி, அதோட பேஸ் எல்லாமே வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல. ஸோ அதனால் நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டேன். 799 ருபீஸ்க்கு இது வர்த்தா அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா அதோட சக்ஷன் வந்து ரொம்ப வந்து க்ரிப்பாக இல்லை, வந்துடுது உடனே. அந்த பிளேட் க்ரீன் கலர் பிளேட் பார்த்தோம் இல்லையா, அந்தளவுக்கு வந்து இதோட சக்ஷன் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் இது நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அடுத்தது இது லாஸ்ட் ப்ராடக்ட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பேபி ஃபீடிங் ஸ்பூன் தான் வாங்கியிருந்தேன். எப்போவுமே நான் அடிக்கடி வாங்குகிற ஆர் ஃபார் ரேபிட்ன்ற பிராண்டில் தான் இது வாங்கியிருந்தேன். 396 ரூபா. இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த ஸ்பூன் நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. பட் இதோட தேவை வந்து நம்மளுக்கு இருக்குமா ரொம்ப நாள் அப்படின்றது டவுட்டு தான். ஏன்னா இதை வந்து நான் வாங்கி ஒரு 2-3 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணலை. பாப்பாவுக்கு வந்து கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருந்தது. இந்த ஃபீடிங் ஸ்பூனில் வந்து ரொம்ப லிக்விடாலாம் நம்மளால் எதுவுமே கொடுக்க முடியாது. அதே மாதிரி சாலிட்ஸும் நம்மளால் இதில் கொடுக்க முடியாது. ரொம்ப ஒரு செமி சாலிடாக இருக்க ஃபுட்டு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு செமி சாலிட் ஃபுட்டே கூட இதில் ஊட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாக பாப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம இதில் எதனா ஸ்டோரேஜ் இருக்குது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இதை நீங்கள் வந்து நேராக வர்டிக்கலாக தான் வைக்க முடியும். கீழே அப்படியே சாய்ச்சி வச்சிங்க அப்படின்னா எல்லாமே அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து ஊற்றிடும். இல்லை ஒரு ஸ்டோரேஜ் கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் அதை வச்சு மூடி வச்சாலுமே வந்து மெஸ்ஸியாக தான் ஆகுது இந்த ஸ்பூனு. ஸோ வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக இதை வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணி வாங்குங்க. ஒன்லி ஃபார் ட்ராவலிங் பர்பஸ் யூ கேன் யூஸ் திஸ். அப்படி இல்லைனா இது எசென்ஷியல் ப்ராடக்ட் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தருக்கு இது தேவைப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.